சண்டே என் ஹஸ்பண்டும் என் பையனும் மட்டும் படத்துக்கு போயிட்டு வந்தாங்க. என்ன கூப்பிட்டாங்க. நான் என் பையன் மேல கோவமா இருந்தேன். அதனால நான் போல. சரி என்னை விட்டுட்டு அவங்க 2 பேர் மட்டும் படத்துக்கு போயிட்டு வந்தனால, நேத்து என்னோட ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமா வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு வாங்க சும்மா ரவுண்டு போலாம், கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. நாங்க லாஸ்ட் டைம் இந்த பஞ்சாபி தாபால வந்து நான் சாப்பிட்டுருந்தோம். சூப்பரா இருந்தது. நானு, கிரேவி எல்லாமே நல்லா இருந்தது. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால சரி நெக்ஸ்ட் டைம் நம்ம அந்த சைடு போனா வாங்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்க இந்த கடைக்கு வந்திருக்கோம் வாங்குறதுக்காக. என் பையனுக்கு இந்த இடத்துல பிடிச்சதே இந்த மாடி தான். மாடிக்கு அப்பப்போ ஓடி ஓடி போயிடுறான். கீழே தான் கடை இருக்குது, மேலே ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் என் பையன் மாடிக்கு தான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தான். என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் சும்மா நானும் என் பையனும் வெளியில் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். என் பையன் சும்மா என்னை வெறுப்பேற்றிட்டு இருந்தான். ஃபோட்டோ எடுமா, வீடியோ எடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரின்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் பையன் கோலி சோடா வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். அதனால் கோலி சோடா வாங்கி கொடுத்தோம். அதை போய் அந்த ஸ்டெப்ஸ் மேலே நின்று அங்கே நின்று தான் குடிக்கிறான். அப்படியே என்ன ஃபோட்டோ எடு அப்படின்னு சொன்னால் அதுக்காக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நான் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே போயிட்டான். ஆனால் நான் மேலே போல. அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணது வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சும்மா வெளியிலேயே அப்படியே சேர் போட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்சல் ரெடியானதும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம்.